அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்டேன். அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்கண்ணே. ஆம்பளை இருக்கிறதுக்கு பொம்பளை வரக்கூடாது தெரியாது உனக்கு? போ போங்க போங்கறல்ல. ஏய் என்ன வெடிக்க ஒருத்தர் இருக்க கூடாது. போங்கடி எல்லாரும். இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்காவது எஸ்கேப் ஆயிடு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிடாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனால் சாவ போகிறேன்னு தெரியாது. எனக்கு அங்கே நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன தெரிஞ்சே போகிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா. சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா. அம்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பேசுற? சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்முக்கு எதுக்கு? நான் சொல்கிறத மட்டும் செய்ய. என்ன டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்கேன். சரி, கரண்ட் ஆஃப் பண்ணுறா. என்ன பண்ண போறேன்னு சொல்கிறேன். நம்ம 2 ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில் கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போகிறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி. கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா. கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாரு. கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டான் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில் போகிறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு பாடியை ரோடு வழியாக கொண்டு போய் அந்த ஊரில் போகிறேன்.
ஐயரோ இளவதங்கி கொடிவதங்கி எங்கண்ணன ஐயா மழை இல்லைன்னு போவையில் மாணிக்கம் போல வந்து எங்கண்ணன அப்பா ஒன்ன மஞ்சவரம் தந்தாரோ எங்கண்ணன அப்பா ஒன்ன ரதிகிலியே யாரடிச்சா ஏ பாரு ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டா இந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணிட்டு கையோட சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கிழவு குச்சி மினாங் கம்பி ஏதாவது இருக்கும், உடச்சி உள்ள சொருவி இழுத்து ஆஃப் பண்ணுறா. ப்ளீஸ்டா நீ போகாத. போல நீ ஃபோனை வை. அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க, யாரும் போகாதீங்க. டேய் எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒன்றுமே பண்ண முடியலடா, ஏன்னா பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளோ பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்லை, யாரும் சாகக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டா வந்தா, நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா, பயப்படிக்கிறீங்க, அடுத்து போட்டு போய் ஊருக்கு. கை கட்டுற தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு. எங்கே தண்ணி இல்லாமல் வெறாச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமாக இருந்துச்சு. அப்போ தான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊராங்க கரண்ட்டு கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படா இந்த கரையில் கிடக்கும்? அப்போ நம்ம ஊர் தான் எவனோ ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். இல்லுகார சொல்றது கரெக்டு தானடா. இந்த செலவுக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். எப்படி பண்ணா? அந்த ஊராங்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான், நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? தவிர சிரிக்கோட போன அடிச்சு கொள்ளுங்கடா. என்ன சொல்லு? யாரா சொன்னது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கரெக்டா சொல்ல வேண்டாம்.
என்னடா சின்ன படத்தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க? பட்டி பிசுங்கடா அவனை. என்ன சொல்றா? வெட்டிடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரார இல்லையாண்டா? என்ன சொல்ற? போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தள்ளுடா, விடுடா. பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரா இல்லையாண்டா? இப்ப போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நடந்தது ஆக்சிடென்டா. என்ன நடந்துச்சு? பொறுடா. ஏய் சும்மா இருங்கடா. ஏய் பொறுங்கடா. இவனே கரண்ட் கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். இவனே ஓடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேட்போம். சரியா சொல்றானான்னு பார்ப்போம். இல்லைன்னா வெட்டுவோம். பாரு. நம்ம ஊரையும் சாகக்கூடாதுன்னு நினச்சிருக்க. அந்த ஊரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. ஏன்டா பண்ண? சொல்றாங்கிற சொல்லு. மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன்னை வெட்டுவேன். சொல்றாங்க.